என்ன நம்மளுக்கு ஃபோனை போட்டு ஏக்கா வாங்க ஏதோ முக்கியத்தான் பேசணும்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தையும் காணும். இதுக்கு என்ன வந்துட்டீங்களா எல்லாரும்? என்னக்கா நீங்கள் மட்டும் நிற்கிய அவையெல்லாம் இங்கே? ஆமாம் வசந்தி, எனக்கு அந்த சின்ன பொண்ணு தான் ஃபோனை போட்டு எக்க வாங்க ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு சுவானிக்கும் சத்தியாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எட்டி இருங்க அம்மா நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீ மட்டும் தான் நிற்க. எக்க நான் வந்துட்டோம் நாங்கள் எல்லாரும். என்ன வசந்தி எக்க இப்போ ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்ன உடனே யார் வீட்டில் என்ன நடக்குது என்ன கோல் கேட்போம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நின்றுது என்ன? ஆமாம் இவ பார்த்த ஒரு வீட்லையும் என்ன நடக்குது யார் நடக்குதுன்னு கேட்டு இருக்கிறது என் வேலை பாரு. சரி சரி இதுக்கெல்லாம் கோச்சிக்கிடாது. சரி எல்லாரும் உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். சரி சீக்கிரம் சொல்லி சின்ன பொண்ணு என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னா நான் வீட்டில் இருக்க எல்லா அவளையும் விட்டுட்டு அப்படியே வந்திருக்கேன் பார்த்துக்கா. எக்க நாளைக்கு உமாவோட கல்யாண நாளுக்கு இதோட அவளுக்கும் அந்த அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதான். சரி எதையாச்சும் gift கொடுக்கலாம், சின்ன பொண்ணு என்ன gift கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாக்க சரி எனக்கு எதுவும் அப்படின்னு நினைவு வரலையா, சரி நம்ம இப்படி குரூப்பாக உட்காந்து பேசுவோம் என்ன gift கொடுக்கலாம் ஒரு ஐடியாவை சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன். என்னம்மா இதோட கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போதும் உனக்கு? ஆமாக்கா இதோட அவைய கூட கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுதுக்கு. அதனால தான் ஏதாச்சும் சர்ப்ரைஸாக gift கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தேன். நாங்கள் என்ன ஐடியா சின்ன பொண்ணு கொடுக்க, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆகிட்டு பார்த்துட்டா. இது வரைக்கும் அவரும் எனக்கு கிஃப்ட்னு எதுவும் கொடுத்ததில்ல, கல்யாண நாளும் நாங்கள் எதுவும் கொண்டாடினதும் இல்லை. ஆமாம் சின்ன பொண்ணு, நானும் சுவானிக்கு அப்பாவும் இது வரைக்கும் கல்யாண நாள்லாம் கொண்டாடினதில்லை. இப்போ தான் ஒரு 2-3 வருஷமா இந்த சுவானி சத்தியா வளர்ந்ததுக்கப்புறம் இல்லைன்னா இந்த கல்யாண நாள்லாம் கொண்டாடணும் இந்த பிறந்த நாள்லாம் கொண்டாடணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 2-3 வருஷம் மட்டும் ஒரு கேக் மட்டும் வாங்கி வெட்டிட்டு ஒரு பாயசத்தை வச்சு எங்கேயும் விட்டுரும் பார்த்துக்கோ. இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஏன்க்க கல்யாண நாள்லாம் கொண்டாடணும்க்க? ஏக்க அந்த நாள் அன்னைக்கு தானே நம்ம கையை ஒருத்தன் பிடிச்சி இன்னும் வாழ்நாள் முழுவதும் என்ன ஆனாலும் இவ கூட தான் நம்ம இருப்பேன், இவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கை பிடிச்சிருப்பான். அந்த நாள் எப்படிக்க கொண்டாடாமல் இருக்க முடியும்? அந்த நாளை கொண்டாடணும்க்க. என்ன ராணியக்கா, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் வசந்தி. அந்த காலத்தில் நம்ம இந்த லவ் எல்லாம் கிடையாது, அது நம்மளுக்கு ஒத்துக்கவும் செய்யாது, நம்ம வீட்டில் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆயிடும். அப்போ அந்த லவ் எல்லாம் இல்லை பார்த்துக்கா. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் யாரை பார்த்து சொல்லிட்டாங்களோ மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பார்க்கோமா இல்லையோ அப்படியே கட்டிக்க வேண்டியதான் சரின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்காக. எக்கு அப்போ அந்த அண்ணன் பிடிச்சி கல்யாணம் முடிச்சலா இல்லை பிடிக்காம கல்யாணம் முடிச்சலா? இதில் நான் பார்க்கவே இல்லை வசந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி. எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி தான் வெளியூரில் இருந்தால அவன் தான் பார்த்துட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோவை எனக்கு ஒரு அப்போல்லாம் இந்த கொரியர் தானே அதில் எனக்கு இதில் போட்டு விட்டான் மாப்பிள்ளை ஃபோட்டோ. அப்போ வந்து 3 பேர் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு பார்த்துக்கா. நானும் அதில் பார்த்தேன், அதில் 3 பேர் நிற்காவில் இதில் மாப்பிள்ளை எதுன்னு தெரியும் அப்படின்னு நினச்சேன். சரி அப்படின்னு நீங்கள் பார்த்தா 3 பேர் இருந்தாங்க. 3 பேர்த்துல இந்த அங்கிட்ட இங்கிட்ட நிற்கிறவ 2 பேர் நல்லா இருந்தா, நடுவில் நிற்கிற ஆள் மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, எனக்கு என்னமோ பிடிக்கல பார்த்துக்கா. ஆனால் அங்கிட்ட இங்கிட்டும் 2 சைடு நின்னவ 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. சரி அப்போ பின்னாடி எழுதிருக்கு எது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ திருப்பி பின்னாடி பார்த்தேன். நான் பின்னாடி ஃபோட்டோ திருப்பி பார்த்தேன்னா தெரியுது பின்னாடி என் தம்பி எழுதியிருக்கா நடுவில் இருக்கிறவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. எக்கு எனக்கு சொல்லியே அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன சின்ன பொண்ணு, பத்திரிக்கைலாம் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் யார் மாப்பிள்ளையா இருந்தா என்ன, நம்ம தலைவிதியில் தானே, நானே ஒத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த அண்ணனை நேரில் எப்பந்தான் பார்த்திய? அதுக்கப்புறம் என்ன உமா, தாலி கட்டும் போது கூட பார்க்கல. தாலி கட்டி முடிச்சுட்டு இப்படி சுற்றி வரும் பத்தியா கோயில. அப்போ சுற்றி வரும்போது தான் சரி கொஞ்சம் முகத்தை பார்க்கலாம் எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவைய முகத்தை அப்போ தான் பார்த்தேன் நான். பின்ன என்ன செய்ய, அதான் தாலி கட்டி முடிச்சிட்டாவில, வேறு வழி இல்லை, அந்த மாப்பிள்ளை தானே ஆகிப்போச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? கேட்க ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு அந்த காலத்தில் இப்படி விருப்பம் இல்லாமல் யாருக்குனாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக ஒத்துப்போம். இருந்தாலும் இதெல்லாம் தப்பு. எனக்கு என்ன சின்ன ஒன்றும் செய்ய முடியும். அப்போல்லாம் அந்த வீட்டில் யாரை பார்த்தாங்களோ அவையில தான் கல்யாணம் பண்ணோம். நம்ம இப்படி எதிர்த்துலாம் பேச முடியாது பார்த்துக்கா. அந்த காலத்து பிள்ளைகள் நம்ம அம்மா அப்பான்னு மரியாதை கொடுத்தோம் சரின்னு சொல்லிட்டு இருந்துக்கல சின்ன பொண்ணு. இந்த காலத்து பிள்ளைகளும் எது சொன்ன பேச்சு கேட்குது? கேட்க அப்போ அந்த காலத்தில் லவ் மேரேஜ்லாம் இல்லை. ஆனால் அப்போவே நீங்கள் அந்த லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கீங்க பார்த்தியலாக்க. அப்போ இந்த உலகத்திலே இல்லைன்னா தமிழ்நாட்டிலே முதல்ல லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் முடிச்சது நீங்கள் தானக்க? ஆமாம் இவ பார்த்தா நானே என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு. என்னக்க உண்மையை சொன்ன எனக்கு கோச்சிக்கிறிய? உண்மைகள்லாம் சில டைம் கசக்கதாங்க செய்யும். சீ இவகிட்டலாம் மனசு போய் பேசுவானா? நான் கிளம்பி போகிறேன் அன்னைக்க, எனக்கு வேலை இருக்குது. இவெல்லாம் ஒரு மனசின்னு பேச கூப்பிட்டான்னு வந்தேன் பாருங்க. என் புத்தியே சொல்லணும். போகிறேன். விடலட்சுமி அவள் தான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. சரிக்கா விடுங்க, அவள் என்னமோ பண்ணிட்டு கிடக்கா. நான் போகிறேன்க்கா, எனக்கு வீட்டில் வேலை இருக்குக்கா.
எக்க நில்லுங்க லட்சு, சும்மா தான் சொன்னேன், வாங்க வாங்க, கோச்சிட்டு போவாதியே. ஏப்ப என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இவ கோச்சிக்கிட்டு போயிட்டாவா? விடு சின்ன பொண்ணு, அவ போன போறாவா, அதான் ராணி அக்கா இருக்காவல, அவைய கதையை கேட்போம். வேற ராணி அக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சு? சரி சின்ன பொண்ணு, அப்ப நானும் கிளம்பி போறேன் சின்ன பொண்ணு. வீட்டுல நிறைய வேலை இருக்கு. இன்னும் ஜோனிக்கு அப்பா வந்துட்டாருன்னா வீடு வீடா ஊர் கதை பேச போறியான்னு சொல்லிட்டே இருப்பாரு. கிளம்பி போயிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு, எல்லாரும் போயிட்டாவா? ஏன் நாலுமுடி இருக்கிறவையில உங்களுக்கு மனசுனா தெரியலையா? எக்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கொடுங்க, நான் என்னக்க செய்ய? ஏன் அம்மா, ஒரு 100 200 காசு இருந்தால் கூட கடைக்கு போகணும்னு சொல்லி கேட்கும்போது எக்க என்கிட்ட இல்லை, இவளுக்கு சம்பளம் ஆகலைன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்டுருவேன். இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்க மட்டும் காசு இருக்குதா உங்ககிட்ட? சரி சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். நான் ஃபோனில் பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி உமா, பார்த்து போயிட்டு வா. பாத்தியா சின்ன பொண்ணு, காசுன்னு வரும்போது அவங்கவுங்க கதைக்கு அவங்கவுங்க கரெக்டாக தான் இருக்காங்க. பாத்தியா, இதுக்கு தான் சின்ன பொண்ணு யாரையுமே நம்பக்கூடாது. நானும் யாரையும் நம்பவே மாட்டேக்கலாம். நாலுமுடி காசு விஷயத்துல நீங்க மத்தவங்க கிட்ட இல்ல, மத்தவங்க தான் உங்ககிட்ட கவனமா இருக்கணும். 100 200ன்னு ஊர் உள்ள கடன் வாங்கி வச்சுட்டு திரும்ப கொடுக்காம இப்ப யாரும் நம்ப மாட்டுக்காவா கொடுக்க மாட்டுக்காவான்னு கதை சொல்லிக்கிட்டு. சரி நான் போயிட்டு வரேன், எங்க மாமியார் என்ன தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன், நீங்க இப்படியே உட்காந்துட்டே இருங்க. எங்க இவ்வளவு நாளா நம்பி என் வேலையை விட்டுட்டு நான் வந்தேன் பாரு, ஏன் சொல்லணும். நம்ப மாட்டா, நம்ப மாட்டா, நம்பலைன்னா இருக்கா. நம்மளே நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கோம். இவ்வளவு மாதிரியா ஒருத்தர் வீட்டுக்கு அது என்னன்னு கேட்டு பேசிட்டு தெரியறதுக்கு. சீ,